Hi friends, this is Shamini from SNS College of Technology, and this is the third video on partnership. ஸோ மோஸ்ட்லி வந்து நிறையா இன்டர்வியூஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. தட் இஸ் டேட்டா சஃபிஷியன்சி ப்ராப்ளம்ஸ் எப்படின்னா இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு பட் அதில் கீழே 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வெதர் இட் இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் யுவர் கிவன் கொஸ்டின் ஆர் நாட் அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சஃபிஷியண்ட்டாக இருக்கா, இல்லை செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சஃபிஷியண்ட்டாக இருக்கா, இல்லை ரெண்டுமே சஃபிஷியண்ட்டாக இல்லையா டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் அந்த மாதிரி தான் வந்து நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ லெட்ஸ் see some examples like how to solve these problems அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் Ravi, Gugan and Nitin are running a business firm in partnership. What is Gugan's share in the profit earned by them? Ravi, Gugan, first statement is Ravi, Gugan and Nitin invested the amounts in the ratio 2:4:7. Second statement is Nitin's share in the profit is rupees 8,750. So this is the question. So உங்களுக்கு question என்னன்னா 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க பிஸ்னஸில், அதில் குகனோட ஷேர் என்ன அப்படிங்கிறது யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரவி, குகன், நித்தினோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க as 2:4:7 அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நித்தினோட ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரம் திஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி குகன் ஷேர். ஸோ அந்த குகன் ஷேரை கண்டுபிடிக்கிறதுக்கு யுவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் 1 alone sufficient while 2 alone not sufficient to answer. அதாவது 1 மட்டும் சஃபிஷியண்ட்டாக இருக்கா, அதே ஸ்டேட்மெண்ட் 2 வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 2 alone sufficient while 1 alone not sufficient. ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சஃபிஷியண்ட்டாக இருக்குது பட் ஃபஸ்ட்டு வந்து தனியாக வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் எய்தர் 1 or 2 alone sufficient to answer. அதாவது ஒன்றா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிருக்கா, இல்லை செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குதா, ஏதோ ஒன்றுலேயே இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் போத் 1 and 2 நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தும் நம்மளால் ஆன்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா யூ ஹாவ் டு கோ வித் திஸ் ஆப்ஷன் டி. அண்ட் யுவர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் இஸ் போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 are necessary to answer. அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம அந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா தென் we have to go with this option E. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ரவி, குகன் அண்ட் நிதின் ஆர் இன்வெஸ்டட் இன் த ரேஷியோ 2:4:7. ஸோ ரவியோடது வந்து ஆர்ன்னு வச்சுக்கலாம், குகனோடது ஜி அண்ட் நித்தினோடது என், which is equal to 2:4:7. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நித்தினோட ஷேர் வந்து ஜி. நித்தின்னா என்ன, யார், என். ஸோ என்னோட ப்ராஃபிட் ரேஷியோ ப்ராஃபிட் ஷேர் வந்து 8,750. திஸ் இஸ் யுவர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா குகனோட ஷேரை கண்டுபிடிக்கணும். ஸோ குகனோட ஷேரை கண்டுபிடிக்கிறதுக்கு we have to நம்மளுக்கு வந்து டோட்டல் ப்ராஃபிட் earned by the 3 பார்ட்னர்ஸ் வந்து தெரியும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு we have to find out நித்தின்லேருந்து தான் நம்ம அந்த டோட்டல் ப்ராஃபிட்டே கண்டுபிடிக்க முடியும். ஸோ என் நித்தினோடது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு நித்தின்லேருந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா நித்தினோடது 7 divided by total number of shares 6 plus 7 13 into some x is the total equal to 8,750. So if you calculate this you will get x is equal to 8,750 into 13 divided by 7. So this is the total amount. அப்போ இதில் இருந்து தான் you can able to find out the Gugan's share. So
Guggen's share investment profit ratio of 4. So I'll take the next page. So Guggen ஓடது கண்டுபிடிக்கிறதுக்கு Guggen ஓடது 4. So 4 divided by 13 6 12 13 into and x ஓட வேல்யூ வந்து 8750 into 13 by 7. ஓகேவா? அப்போ இந்த 13 கேன்சல் ஆயிடும். ஸோ யூ வில் கெட் சம் ஆன்சர் இன் திஸ். இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் ஒன் ஆன்சர் ஆஸ் rupees some 5000. So from this statement it is very clear that ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இருந்தால் தான் we can able to find out the answer for this question. So your option is C. இதுதான் வந்து உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் போத் 1 and 2 are necessary to find out the answer. So your option is E. This is the first problem. And next second option one, second type of question வந்து data sufficiency எப்படி வரும்னா some 3 statements கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 statement ஃபஸ்ட்டில் பார்த்தா 2 statements, இப்போ பார்க்க போகிறது 3 statements. ஸோ இந்த 3லேயும் வந்து ஒன்லி 1 and 2 மட்டும் வந்து நம்ம இதுக்கு ஆப்டாக இருக்கா, இல்லைனா வந்து 1 and 3 வந்து வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுதா, இல்லைனா கொடுத்துருக்குற 3 ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்மளால் ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா we have to go with option C. இல்லைனா 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து it is required to find out your answer அப்படின்னா we have to go with an option D. So let's see the problem. How much did Rohit get as profit at the year end in the business done by Nitin, Rohit and Kunal? Your first statement is Kunal invested rupees 8,000 for 9 months and his profit was 3/2 times that of Rohit's, and his investment was 4 times of that of Nitin. And second statement is Nitin and Rohit invested for 1 year in the proportion 1:2 respectively. The third statement is the 3 together got rupees 1,000 as profit at the year end. So இதிலிருந்து we have to find out how much did Rohit get as the profit at the year end in the business done by Nitin. So 3 together one. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா குணாலோட இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க 9 monthsக்கு, அவங்களோட ப்ராஃபிட் 3/2 that of Rohit. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நிதின் அண்ட் ரோஹித்தோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க அண்ட் தே ஹவ் இன்வெஸ்டட் ஃபார் 1 year. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 3 வந்து 3 பேரும் சேர்ந்து தே ஹவ் earned rupees 1,000 as a profit. So let Kunal's investment be. இப்போ 1 and 2லேருந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ குணால்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட் ஆப்ஷனே ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ 1 and 2 அப்படி பண்ணும்போது குணாலோடது எவ்வளவு 8,000. ஸோ 8,000 வந்து he is investing for 9 months. அப்போது he is investing rupees 72,000. and next நிதின். ஓகே, நிதினோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 1:2 கொடுத்துருக்காங்களா, அப்போது 1:2 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ and his investment was 4 times of Nitin. ஸோ குணாலோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிதினோட 4 times இருந்திருக்கு. அப்போது 4 timesனால் 1 divided by 4 into இந்த 8,000 plus he has invested for 1 year. ஸோ அதனால் 12 months. ஓகே, இது எப்படி இந்த 1/4 into 8,000 போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் குணால்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் 4 times ஆஃப் நிதினை விட 4 times அதிகமாக தான் குணால் பண்ணியிருக்காரு. அப்போ நிதினுக்கு வரும்போது அந்த 8,000லேருந்து 4 போர்ஷன்ஸ் கம்மியாக தான் போட்டு போகிறோம். இன்ட்டு நிதின் எவ்வளோ மந்த்ஸ் பண்ணியிருக்காருன்னா 1 yearக்கு பண்ணியிருக்காரு. ஸோ இன்ட்டு 12. ஸோ இஃப் வி கால்குலேட் திஸ் வி வில் கெட் 24,000 as நிதின். அண்ட் ரோஹித்தோடது எப்படின்னா
Nitin and Rohit invested for second statement பார்த்தா புரியும். Nitin and Rohit invested for 1 year in the proportion 1:2 respectively. அப்போ நிதின் ஒரு போர்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரோஹித் 2 போர்ஷன் பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நிதின் 100 rupees போட்டிருக்காருன்னா ரோஹித் 200 rupees போட்டிருப்பாரு. ஸோ இப்போ நிதினோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 24,000. அப்போ ரோஹித்தோடது அப்படியே டபுள் ஆகும். ஸோ யூ வில் கெட் 48,000 as Rohit's investment. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவங்களோட ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இவங்க இது எல்லாத்துமே வந்து இப்போது 1 monthக்கு தான் வந்து இப்போ நம்ம இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் குணால், நிதின் அண்ட் ரோஹித். ஸோ 72,000, 24,000, 48,000. So you will get 3:1:2. So 24th table பண்ணிங்க அப்படின்னா இது வந்து 3 times, 72 வந்து 3 times, 48 வந்து 2 times. ஸோ 3:1:2 தான் வந்து எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இதை வந்து நாங்கள் எதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்டேட்மெண்ட் 1 and 2லேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் இப்போ இதிலேருந்து தான் வந்து we are going to find out the ரோஹித்ஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இப்போ ரோஹித் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ வந்து அவங்களோட ஷேர் பார்த்தாச்சு, எவ்வளோ ஷேர்ஸ் அதுலேருந்து எவ்வளோ போர்ஷன் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு டோட்டல் ப்ராஃபிட்டை எப்படி நம்மளுக்கு தெரியும், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 3 together got 1,000 rupees as their investment. ஸோ அவங்களோட ரேஷியோ என்ன, 3:1:2. தட் இஸ் குணால், நிதின் அண்ட் ரோஹித். So total number of shares is 3 plus 1 plus 2, which is 6 number of shares, and the total profit earned by them is given in the statement as rupees 1,000. So அப்போ இது வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. நம்ம இது யாரோடது கண்டுபிடிக்கணும்னா ரோஹித்தோட ஷேர் வந்து 2 portions divided by இதில் வந்து 6 total number of shares into அந்த 1,000 rupees the total profit earned by them. If you calculate this, you will get 333 into 333 1/3 3 rupees தான் வந்து ரோஹித்தோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ we have used statement 1, 2 and 3. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் we came to know the ரோஹித்ஸ் ஷேர். ஸோ for this அப்போ இந்த ப்ராப்ளம்க்கு கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னா option D. That is all 1, 2 and 3 are required to find out the answer. ஓகேவா? இது வந்து செகண்ட் டைப். அடுத்தது தேர்ட் டைப் வந்து எப்படி அப்படின்னா இது வந்து தேர்ட் டைப் ஆஃப் டேட்டா சஃபிஷியன்சி ப்ராப்ளம். வாட் இஸ் ours share of profit in the joint venture? Q started business in investing rupees 80,000. சேம் அதே மாதிரி தான். ஓகேவா? R joined after 3 months. Third statement, P joined after 4 months with a capital of rupees 1,20,000 and got rupees 60,000 as his share profit. ஓகேவா? ஸோ இதிலே வந்து ஆப்ஷனுக்கு வந்து 3 or 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏ ஆப்ஷனில் என்னதுன்னா all the 3 statements 1, 2 and 3 are required to find out your answer, and option B is 1 and 3 is sufficient, and your option C is 2 and 3 is only, and your option D is even with 1, 2 and 3 the answer cannot be arrived, and your final option is none of these. ஓகேவா? ஸோ அதாவது இந்த கொடுத்துருக்கிறதுலேருந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது இஃப் யூ ஆர் இப்போ 1 and 2லேருந்து மட்டும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா, பட் அந்த ஆப்ஷன் இதில் கிடையாது. அதனால் யூ ஹாவ் டு செலக்ட் none of these as your answer. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ 1, 2, 3 இதில் இருந்து நம்ம இப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா PQR அப்படின்னு 3 பேர் இருக்காங்களா? ஸோ PQR. அப்போ இந்த 3 பேர்த்தில் இருந்து Pயோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? P has joined after 4 months. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 இயர்க்கு அந்த பிஸ்னஸை ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? Q வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவுன்னா
கியூவோடது மிடில் எழுதணும். ஸோ 80,000 பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 1 இயரும் இருந்திருக்காரு. அப்போது இன்ட்டு 12. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆர் ஜாயின்ட் ஆஃப்டர் 3 months. அப்போது ஆரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ லெட் இட் பி எக்ஸ், ஹி ஹாஸ் ஜாயின்ட் ஆஃப்டர் 3 months. அதனால் 12ல் 3 போச்சு அப்படின்னா ரிமைனிங் 9 monthsக்கு அவர் இருந்திருப்பார். அப்புறம் நெக்ஸ்ட் வில் கம் டு பி. பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்னா 1,20,000 கொடுத்துருக்காரு. அண்ட் ஹி ஹஸ் ஜாயின்ட் ஆஃப்டர் 4 months. ஸோ 1,20,000 இன்ட்டு 4 months கழிச்சு ஜாயின் பண்ணதுனால அவர் அந்த பிஸ்னஸில் 8 months தான் இருந்திருப்பார். அதாவது 1 இயருக்கு நம்ம எடுக்க போகுது. அண்ட் பி வந்து 60,000 வந்து அவரோட ப்ராஃபிட் ஷேராக வந்து வாங்கியிருக்காரு. அப்போ நம்ம அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆரோட ஷேர் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் ஷேர் வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஆரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் தெரியாது, அண்ட் டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியாது. இன்கேஸ் ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் we cannot predict the answer by using the statement 1, 2 and 3 because the given data is inadequate to calculate your answer or to predict your answer. So in the மாதிரி cases you have to choose your option D as your correct option. Okay, I think are you all clear with this? If you have any doubt, please feel free to contact me at any time. Okay, thank you. Bye.